ஆக்சுவலா நாங்க தலை பண்ண நாங்களே தலையை கலாய்க்கிறோம். எனக்கே மனசு வலிக்குது இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறது. அர்ஜுன் கேரக்டர் தலைப்படிதான் பயங்கரமா இருந்திருக்கும். அஜித் மேலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் எனக்கு வந்து டைரக்டர் மேல தான் ஏன் எங்க தலை இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். பில்லாவும் சரி, பில்லா மங்காத்தோட முடிஞ்சு போச்சு. தலா சகா ஒண்ணுமே இல்லை. பாவம் மனுஷன் இப்படி பாடாப்படுத்துறாங்க. அவர் யாரு என்ன பாவம் செஞ்சார்ன்ற மாதிரி இன்னைக்கு தலையை வந்து பரிதாபப்பட வச்சு. இப்பதான் அங்க ஒண்ணு சொல்றேன், சொல்றேன் 250 ரூபாய். எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இல்லைங்க, ரொம்ப எதிர்பார்த்து வந்தது ரொம்ப வேஸ்டான படங்க. இல்லை ஒரு தலைஃபேனா சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் அர்ஜுன் காம்போல வந்து மங்காத்தமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஸ்டோரி லைனே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டோரி லைனே தப்பு. தலைங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வச்சு ஸ்டோரி லைனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி லைன் வச்சு ட்ரை பண்ணுறது. அதுவே அங்கேயே படம் தோத்துருச்சு. அதான் ஒய்ஃபை காரணம் கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு ஸ்டோரியாங்க. ஷார்ட் ஃபிலிமில் பண்ணால் கூட காரி துப்பிடுவாங்க. ஓப்பனா சொல்றேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணா கூட ஒய்ஃபை காரணம் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஸ்டோரி என்ன காரி துப்பி ஷார்ட்ஸ்ல பண்ணா கூட அதை மதிக்க மாட்டாங்க. தலைங்கிற இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம். அவருக்கு இமேஜ் என்ன, அவர் நடந்தா வந்து சரி வந்தா எப்படி வந்து ஆடியன்ஸ்லாம் கை தட்டுவாங்க. தலையை பார்த்தாவே எப்படி கை தட்டுற ஒரு ஃபேன்ஸ். தலை எப்படி யூஸ் பண்ணலாம் ஒருங்களா. அப்படி யூஸ் பண்ற ஒரு ஆளை போய் தேவையில்லாத ஒரு லைன்ல மாட்டி எதுங்க அப்படி பண்ணாருன்னு எனக்கு அஜித் மேலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் எனக்கு வந்து டைரக்டர் மேல தான் ஏன் எங்க தலை இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். கேமரா ஒர்க்லையும் சொல்லலாம். ஹாலிவுட் லெவலுக்கு வந்து லொகேஷனும் சரி, அந்த கேமரா ஒர்க் வந்து சூப்பரா இருந்தது. அவ்வளோ மைனூட்டா வந்து அவ்வளோ இது பண்ணி சூப்பரா பண்ணி தான் கேமரா ஒர்க். அதே மாதிரி கிடைக்கிற கேப்ல வந்து கிடா வெட்டி அனிருத் சார் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை காப்பாற்றணும். அவ்வளவு மியூசிக் பயங்கரம் போட்டிருக்காரு. மங்காத்தாவுக்கு ஓப்பனிங் பிளாக்ல வச்சா கூட அந்த படம் நிக்காது. ஓப்பனிங்ல அந்த கார்ல ஒரு அஜித் அதுக்கு கூட அந்த ஒரு சீனு கூட அந்த படம் நிற்கும். இந்த மாதிரி நான் பார்த்த தலைப்படத்தில் ரொம்ப கஷ்டமான படம். ரொம்ப கஷ்டம். நான் தலைஃபேன் தான், சொல்றது ஒன்றும் இல்லை. இதை விட கம்பேர் பண்ண பீஸ்ட் எவ்வளவு பரவாயில்ல. அப்போ பார்த்துக்கோங்க படம் எப்படி இருக்குன்னு. தேவையில்லாத ஒரு ஸ்டோரியில் இல்லைங்க. ஏன் வந்து தலையை வந்து மகிழ் திருமணி இதுக்குள்ள இழுத்துட்டாருன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலை பாவம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்ல. அவர் எது சொன்னாலும் சொல்லுவாப்ல. வாயிலா பூச்சி தலைக்கு அவருக்கு என்ன தெரியும். அவர் பாட்டு கார் ஓட்ட பண்ணுவாப்ல. அவர் நல்ல மனசு யாருக்கு வேணாலும் படம் பண்ணுவாப்ல. நல்ல மனசு அச்சுவனத்தை நல்லா யூஸ் பண்ணிதாப்ல. நம்ம ரொம்ப கஷ்டம் தான். இப்போ அவரும் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு 3 படமா வலிமை துணிவுன்னு எடுத்து அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இப்பவும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். தலைப்படம் பார்த்த மாதிரி இல்லை. அதோட சரி பில்லாவும் சரி, பில்லா மங்காத்தோட முடிஞ்சு போச்சு. தலா சகா ஒண்ணுமே இல்லை. இந்த கேரக்டர் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. வந்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கலாம். 10 நிமிஷம் அவ்வளவுதான். 2 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கலாம் படத்துல. அவ்வளவுதான். தலைக்காண்டி பார்க்கலாம். ஏதோ ஃபேன்ஸ் கை தட்டுவாங்க பண்ணுவாங்க. 3 நாள்ல எழுதி வச்சுக்கோ. 3 நாள் அந்த படம் படம் தலை ஃபேனாவும் சொல்றேன். அதுக்கு 3 நாளைக்கு மேலே தாங்க. ஸ்டோரி வந்து ஷார்ட் பிலிம்ல பண்ணாலோ சீரியல்ல பண்ணா கூட மனுஷன் கூட அதை மதிக்க மாட்டான். அப்படி ஒரு ஸ்டோரி லைனை மகிழ் திருமணம் எதிர்பார்க்கவே இல்லை. மகிழ் திருமணம் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஒரு ஸ்டோரி லைனை வந்து நான் ஓப்பனா சொல்றேன், ஒய்ஃபை காணாம கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்டோரியாங்க. ஒரு ஷார்ட் பிலிம் காம்படிஷன் பண்ணா கூட காரி துப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒன்லைன் ஒண்ணுமே இல்லைங்க. ஒன்றும் சுவாரஸ்யமா நல்ல கெத்தா ஒரு கை தட்டுறதுக்கு ஒரு கிளாஸ் பண்றதுக்கோ இல்ல கொண்டாடுறதுக்கோ ஒண்ணுமே இல்லைங்க. அந்த சாங் தாங்க சவடிக்க சாங் மட்டும். தலைக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு மாசம் இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தலை எப்படி இருப்பாப்ல, தலையை எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பில்லாம் கோட் சூட் போட்டா இவ்வளவு சூப்பரா இருப்பாரு. மங்காத்தாவெல்லாம் போலீஸ் கேரக்டர் கொடுத்து அப்படி இருக்கு. என்ன ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாரு மகிழ் திருமணி. அது கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்துட்டு டக்குனு ஒரு ஃபைட் பண்ணக்குள்ள நல்லா இருக்கா விளைஞ்சு. அப்படிலாம் ஒண்ணுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஒண்ணுமே இல்லை. 2 பிளஸ். ஒன்னு கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு. அனிருத் வந்து எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்கும் அங்க நல்லா மியூசிக் போட்டிருக்கு. அவ்வளவுதான். படிக்க ஒண்ணுமே. தலையோட நடிப்பு அவரு பாவம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்ல. பீஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. விஜய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் எவ்வளவோ டான்ஸ் ஆறாப்ல. ஆனா கதையை வச்சு சுவைக்கிறாப்ல. அந்த சாங்ல பார்க்கும்போது தளபதி மட்டும் ஒரு குச்சி ஆடிட்டு இருப்பாரு. பாவம் மனுஷன் இப்படி பாடாப்படுத்துறாங்க. அவர் யாரு என்ன பாவம் செஞ்சார்ன்ற மாதிரி இன்னைக்கு தலையை வந்து பரிதாபப்பட வச்சு. தலை ஃபேனா வந்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்ட் ஆவீங்க. கண்ணீர் வராத குறம். ஓகேங்களா, கண்ணீர் வராத குறம். தலையை வந்து 2 வருஷம் கழிச்சு பாக்குறோம். துணிவு கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படி பட்டு பயங்கரமா. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டோரி சொல்லி போட்டாங்க. அந்த மாதிரி வந்து 2 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து மகிழ் திருமணியமோ அங்க என்ட்ரி பேட்டி கொடுக்குறாப்ல, இங்க கொடுக்குறாப்ல, அவ்வளவு ப்ரோமோ போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்லிட்டு தலை பேசாம கார் ஓட்டவே போயிருக்கலாம். ஒரு ரேஸ் 1 மணி நேரம் போட்டு கூட பாத்துருக்கலாம். தலை கார் ஹீரோ ஓட்டி ஏதோ ஒரு 35வது பிரைஸ் 45வது இடத்துக்கு வந்திருந்தா கூட பாத்துட்டு கைதடி போயிருக்கலாம். இந்த மாதிரி ஏன் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணான்னு தெரியல. மொத்தமா வந்து டோட்டல் தலை ஃபேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். வந்தா ஒரு தீவிரமான இந்த மாதிரி ஒரு தலை ஃபேனா தான் கண்டிப்பா கண்ணீர் விடிச்சிருவாங்க. தலை பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருந்து கூட இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். படம் வந்து எப்படி இருக்குன்னா 2 ஹவர் படம் ப்ரோ. 2 ஹவர் படத்தை வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. சூப்பரா போச்சு படம். இப்பதான் அங்க ஒண்ணு சொல்றேன், உண்மையே சொல்றேன். படம் வந்து நல்லா போச்சு. ஆக்சுவலி எதிர்பார்த்து வந்தது தலை படம் மாதிரி எதிர்பார்த்து வந்தான்.
இல்ல தலை படம் மாதிரி இல்ல. ஆனா மகிழ் திருமணி படம் மாதிரி எதிர்பார்த்தோம். புதுசா அதுவும் இல்ல. மாதிரி இருந்தது. மகிழ் திருமணி அந்த படம் மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக் சூப்பரா இருந்தது படத்துல வந்து. அதுதான் பிளஸ். மத்தபடி பிளஸ் சொல்லணும்னா எது தெரியல ப்ரோ. வேற லெவல் ஸ்டைல் எல்லாம் தலை நடிப்பு வந்து பக்கா செம்மையா இருந்தது. 100% கொடுத்திருக்காரு. ஆனா டைரக்ஷன், ஸ்டோரி ரைட்டிங், டைரக்ஷன் கூட ஆமா இங்கிலீஷ் படம் டிஃபரெண்டா ட்ரை பண்றேன்ட்டு பண்ணிருக்காங்க. டிஃபரெண்ட் ட்ரை பார்க்கலாம். பட் ஆனா அஜித் ஃபேன்ஸ் சொல்ல போனா கேள்விக்குறி தான். பட் டிஃபரெண்ட் ட்ரை பார்க்கலாம். நான் அஜித் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா நான் எதிர்பார்த்து வந்தேன். எனக்கு வந்து அப்செட் தான். சும்மா அப்பப்போ வந்தாங்க. எனக்கு த்ரிஷாவோட அவங்க இன்னொருத்தவங்க வந்தாங்க தெரியுமா? அவங்க பேர் என்ன? ரெஜினா கசன்ட்ரா. ரெஜினா கசன்ட்ரா வந்து பக்கா ப்ரோ. அதான் தலை தான் மாசு அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்கலாம் ஏமாற்றாங்க. ரோகிணினா தலை தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை எதிர்பார்த்து தான் வந்தோம். அதுதான் ரோகிணி தேட்டர் புக் பண்ணி வந்தோம். 250 ரூபாய். விடாமுயற்சினா ரெஜினா தான். படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. தலையை பார்த்ததுல ஹாப்பி. தலை தரிசனம் ஹாப்பி. 2 வருஷம் கழிச்சு தலை வந்திருக்காரு. கியூட்டா இருந்தாரு. ரொமான்டிக் சீன்லாம் பயங்கரமா தலை வந்து ரொம்ப நாங்க ரசிச்ச மாதிரி இருந்துச்சு. பழைய தலை அந்த ரொமான்டிக் பார்ட்ஸ்லாம் மாஸ் தலை வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. அர்ஜுனுக்கு தான் வந்து நிறைய மாஸ் பிஜிஎம்மோ ஒரு கெதான சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. தலை வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர்லயே இருந்துட்டாரு. அப்படியே அந்த கெத்து வரும். அந்த மாஸ் தலை அந்த மாதிரி மாஸ் ஒரு நாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு மாஸ் தலைனாலே ஒரு மாஸ் அப்படி பேசுவாரு. இதுல டைலாக்ஸ் கூட இல்ல தலைக்கு மோஸ்ட்லி. ஆமா நிறைய டைலாக்ஸ் ஒரே டைலாக் தான் பேசிட்டார். மனைவிங்க ஆக்சுவலா நாங்க தலை பண்ண நாங்களே தலையை ஃபுல்லா வந்து மனைவி எங்க தான் தலை தேடுறாருல. அது ஒரு மாஸ் சீனே தலைக்கு அது ஏத்துக்க முடியல எங்களால. அஜித் ஃபேன்ஸா வந்து ஏத்துக்க முடியல. வலிமையெல்லாம் நான் போயிட்டு 5 வாட்டி பார்த்தேன் ப்ரோ. நான் வந்து வலிமையே பாத்துக்கோங்க. வலிமையே நான் வந்து தலை ஃபேனை விட்டுக்கூடாது. நம்ம தான் தலைக்கு இது பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இது எங்களால ஏத்துக்கவே முடியல. கொஞ்சம் எனக்கே மனசு வலிக்குது இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறது. த்ரிஷாக்கு நம்ம எதிர்பார்த்து போகல. சோ அதனால பேச தெரியல. தலைக்கு எதிர்பார்த்து அது இல்லாத போது அது கஷ்டமா இருக்கு. ஆனா அர்ஜுன் சீரியஸா அர்ஜுனுக்கு நல்லா இது கொடுத்திருக்காங்க. அர்ஜுன் நல்லா பண்ணிருக்காரு. எங்களால அதை ஏத்துக்க முடியல. தலைக்கு அது இல்லாம தலைக்கு தரல. நீங்க தலைக்கு பிஜிஎம் வந்து அந்த மாதிரி இல்ல, காஸ்டியூம் அந்த மாதிரி இல்ல. ஆமா அர்ஜுன் வந்து கெத்த காட்டிட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு அர்ஜுன் கேரக்டர் தலை பண்ணிதான் பயங்கரமா இருந்திருக்கும். மங்கா தலை வந்து அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம. சோ அதை ஏத்துக்க முடியல. இதுல வந்து தலை ரொம்ப சாஃப்ட் கார்னர்லயே மூவ் பண்ணிட்டா மாதிரி. கடைசியில கூட கிளைமேக்ஸ்ல கூட அர்ஜுன் தான் வந்து கெத்தா சாவுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து கொஞ்சம் போரா தான் போச்சு. ஒண்ணுமே இல்ல. தலை பார்த்தோம். அது நல்லா இருந்தது. மத்தபடி வந்து தலை வந்து அடிப்பாரு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இல்ல தலைக்கான மாசின் இந்த சீன்ல தலை அடிப்பாரா, தலை வந்து மாஸ் கட்டுவாரு நினைச்சுன்னு இருக்கும். ஆனா அதுல வந்து ஒண்ணுமே இல்ல, தலை அடி வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கத்தி விழுந்துரும். ஐயோ என்னடா அப்படின்னு அதுவும் வந்து அவங்க அப்படி பட்டாங்க. அவ்வளவு பண்ணாம இருந்துக்கலாம். தலையை இன்னும் மாசா கட்டி யதார்த்தமா எடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் ஆள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நம்ம தலை ஃபேனா தலையை வந்து ஒரு கெத்தா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் கஷ்டமா சூப்பரமா தலை. அதெல்லாம் நார்மலாவே ஸ்டண்ட் சீன் அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவாரு. இன்னும் தலைக்கான டைலாக்ஸ்ல எதுவுமே இல்ல. மாஸ் டைலாக் லைக் மங்கா தலை துணிவுல எல்லாம் இருந்த மாதிரி மாஸ் டைலாக் எதுவுமே இல்ல. சொல்ற மாதிரி ஒரு டைலாக் எதுவுமே இல்லாத. அனிருத் பிஜிஎம் மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. அது வச்சு துணிவு மாதிரியும் மங்காத்தா மாதிரியும். மங்காத்தா ஒரு கம்பேக் எதிர்பார்க்கிறோம். மங்காத்தாக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு கம்பேக் எதுவுமே இல்லையோ அப்படின்ட்டு. ஏன்னா அதுல ரொம்ப கெத்தா பாத்துட்டோம் தலைய. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். தலை ஸ்கிரீன்ல வந்தாலே நான் வந்து ஹாப்பி தான். இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் வந்து ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா தலையை பார்த்ததுல ரொம்ப எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்காது, ரொம்ப ஸ்லோவா தான் போனா அவங்களுக்கு செட் ஆகும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும்ல படம் எப்படி இருக்கணும்னு. படத்துல எனக்கு ஒரே டவுட், லாஸ்ட்ல ரிடன் டைரக்ட் போய் யாருமே போடவே இல்லை பேரு. அது ஏன் போடலன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.